ஆனா தந்தையே உங்களுக்கு எந்த விசாரம் விளக்கமாக சொல்லுங்கள். அது மட்டுமா அந்தமான அந்தரமான சுந்தரமும் நொந்து வாடி இருக்க நொந்து வாடி இருக்க நண்டு வாடி தந்தை தாய்க்கு ஒரு தந்தை தாய்க்கு வந்த இடர்களை மைந்தன் தான் தீர்க்க வேண்டாம். எந்த விஷயம் என்றாலும் ஆயத்திறந்து சொன்னால்தான் தெரியும் தந்தை. அது மட்டுமா ஏன ஒரு பெருமை நானே சென்று இப்படி மௌனமாக இருந்தால் எனக்கு ஒன்று விவரம் புரியாது. விளக்கமாக சொன்னால் தெரியும். கண்மணி தச்சகா, கண்மணி தச்சகா, தச்ச பிரதாபதி பச்சமிருக்குமானா அது மட்டுமா கண்மணி, அது மட்டுமா கண்மணி, வலியாளச்சனக்கு மனதனது போராதோ, ஐயா வலியாளச்சனக்கு மனதனது போராதோ, வாழ்த்தி எண்ணம் தீரா சோதித்தான் சாபமெல்லாம் கொடுத்த
சாபமெல்லாம் கொடுத்து சாமர்த்தியமும் இடஜாரி யார் வந்து பணியாவ புத்தி செய்தார் ஐயா இந்த செய்து என்ன இஷ்டத்தை புத்தி செய்தார் ஐயா எக்காலம் முதல் பேரை முக்காலும் சொல்லி வாழ்வேன் ஐயா எக்காலம் முதல் பேரை நான் முக்காலும் சொல்லி வாழ்வேன் ஐயா மைந்தர மலரையா மாலா செல்வம் பெற்றாய் ஐயா மைந்தர மலரையா மாலா செல்வம் பெற்றாய் ஐயா மாநிலத்தோர்கள் பேச நானே மனம் முடிக்க ஐயா மாநிலத்தோர்கள் பேச நானே மனம் ஆனால் கண்மணி தச்சகா நானும் கைலாயம் சென்று பாதமலையில் செல்கின்றேன் அப்பொழுது என்னிடம் சமமாக உட்காரு என்று சொன்னார் என்றால் ஆமா அப்பொழுது உனக்கு இருப்பது 5 சிரம் எனக்கு இருப்பது 4 சிரம் உன்னோடு எப்படி நான் சரிசமமாக அமருவேன் எனக்கும் 5 சிரம் அளித்தினால் ஆனால் உன்னோடு சரிசமமாக அமருகிறேன் என்று சொன்னேன் ஆமா அப்பொழுது என் சொல்படியே எனக்கோ 5 முகம் அளித்தார் அளித்த பிறகு என்னை வலிய சண்டைக்கு அழைத்து வரம் கொடுப்பது போல் கொடுத்து சிரத்தை கிள்ளி என்னை முண்டமாக்கி விட்டான் அவனுக்கு நானோ ஒரு யுக காலமாக சாபம் கொடுத்தேன் பிறகு அவனோ மீண்டும் பழைய நிலைக்கு வந்து விட்டான் அவனை சும்மா விடக்கூடாது என்று எண்ணி ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் அதனாலதான் அழைத்தேன் கண்மணி கஷ்டத்தை உண்டாக்க உறுதி கொண்டு அவனை அதோ கதியாக்குவேன் என்றால் என்ன யோசனை செய்தால் என்னபடி நடக்கும் நன்றாய் பார்த்து பகரி தந்தையே ஆனால் தந்தையே உன்னை கஷ்டத்தை உண்டாக்க அவனை லேசில் விடக்கூடாது ஒரு தூண்டு மீனை போல குடிக்க விட வேண்டும் அதற்கு என்ன வழி என்ன யோசனை செய்தால் என்னபடி நடக்கும் யோசனை சொல்லுங்கள் தந்தையே மகளே
கண்மணி தச்சகா நீயோ அந்த உமா பார்வதியை தவம் செய்து மகளாக பெற்றெடுத்து விட்டால் நமக்கு அநேக பெருமை உண்டாகும். அந்த பரம கடவுளுக்கு திருமணம் செய்தால் செய்து கொடுத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே காலடியில் பணிவார்கள். இதையே முடிக்க விடலாம். அந்த வஞ்சகத்தையும் முடிக்க விடலாம். நம்ம கைக்குள் அடக்கமாகும். ஆகையால் 60 அடி கம்பு நட்டு அதன் மேல் செப்பூசி ஊன்றி ஒரு எலுமிச்சைக்கனியை வைத்து ஒரு கால் மேலாகவா ஒரு கால் கீழாகவா கட்டவரில் நின்று தவம் செய்தால் உமா மகேஸ்வரி மகளாக உதிப்பார். இதுதான் தக்க யோசனை. கண்மணி நான் சென்று வருகிறேன் கண்மணி. போயிடுவா போ.